இங்க பல்லவன் சொன்னதை கேட்டு இந்த பக்கம் சோழனுக்கு செம ஹாப்பி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் சோழனும் டைரக்டா நிலாவை வெறுப்பேத்துறதுக்காகவே என்னடா பல்லவா சொல்ற, அந்த பொண்ணு இவ்வளவு நாளா என்னதான் பாத்துக்கிட்டு இருந்துச்சா, இது எனக்கு தெரியாம போச்சு. சொல்ல போனா அடிக்கடி அந்த பஸ் ஸ்டாப் வரும்போதெல்லாம் அந்த பொண்ணு என்னை பார்த்து சிரிக்கும்டா, நான் தான் அந்த பொண்ணு மேல விருப்பம் இல்லாம இப்படி விட்டுட்டு போயிட்டேனே. சரி சரி, இனிமேல் பிரச்சனை கிடையாது, இனிமேல் அடிக்கடி அந்த பொண்ணை போய் பார்த்து கரெக்ட் பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. அப்ப இதையெல்லாம் கேட்டுட்டு இங்க நிலாவுக்கு ரொம்பவே பொசசிவ் ஆகுது. அவங்களும் செம்ம காண்டோடையும் கடுப்போடையும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க சோழனும் இங்க பாரு, இந்த ஒரு விஷயத்தை வச்சு கண்டிப்பா நிலாவை என் பக்கம் வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைட்ல டைரக்டா புரோக்கர் வந்து இங்க சேரனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாம, எப்பா சேரா, நீ ஏற்கனவே அந்த பொண்ணை பார்த்து ஓகே பண்ணிட்ட, இப்போ அந்த பொண்ணு வீட்டு ஆளுங்க எல்லாரும் உங்க வீட்டை பார்க்கறதுக்காக உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கப்பா, நாளைக்கு 5 மணிக்கு வராங்களாம், அதனால நீ தயாரா இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட சேரனும், அண்ணே என்ன சொல்றீங்க, அதுக்குள்ள வராங்களா, நான் இன்னும் இந்த விஷயத்தை பத்தி வீட்டில் பேசவே இல்லைண்ணே அப்படின்ற மாதிரி இங்க சேரன் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த புரோக்கரும், எப்பா சேரா என்னப்பா இது, நீ பேசுப்பா, அதான் ஒரு நாள் டைம் இருக்குல்ல, நான் ஒன்ன உடனே வரான்னு நான் சொன்னாங்கன்னு சொன்னேன். சொல்லப்போனா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வர போறாங்க, அதுக்குள்ள உன் தம்பிங்க கிட்ட பேசி நீ பர்மிஷனை வாங்கு. சொல்லப்போனா நீ அந்த பொண்ணை பார்த்து ஓகே பண்ணிட்ட, அடுத்து அவங்களும் வந்து உங்க வீட்டை பார்த்தா தானே நம்ம கல்யாணத்துல அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அடுத்து சேரனும் நைட்டு ஃபுல்லா சரியா தூக்கம் இல்லாம அவரும் இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்படி சீரியஸான ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்க, இங்க பல்லவனுக்கு ஒரு சீரியஸான யோசனை என்னன்னா, அந்த பொண்ணு தன்னை பார்க்கறேன்னு நினைச்சிட்டு இருந்தோம், கடைசியில் அது எல்லாமே ஏமாற்றமா போயிடுச்சு. அந்த பொண்ணு என்ன பார்க்கல, பாண்டியனையும் பார்க்கல, கடைசியில் இங்க சோழன் என்ன பார்த்திருக்கேன்னு சொல்லி அதை நினைச்சு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரம் அந்த இடத்துக்கு வந்த சோழனும் மறுபடியும் பல்லவனை வெறுப்பத்த மாதிரி நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நிலாவும் இந்த விஷயத்தை கவனிச்சுட்டு, இங்க சோழன் பேசிட்டு இருக்க விஷயம் எதுவும் பிடிக்காததுனால ஒழுங்கா எல்லாரும் செல்லை எடுத்து வச்சுட்டு படுக்கிற வெளியே பாருங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியில வருவேன், திரும்ப திரும்ப இதே விஷயத்தை பேசிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் எல்லாரும் செல்லையும் சுத்தில வச்சு உடச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சரியான மிரட்டலை கொடுத்துட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியுது. அப்போ சோழனும், ஓகே ஓகே, நிலா இந்த விஷயத்துல நல்லாவே ட்ரிகர் ஆகிறா, இவளை இதை வச்சு தான் நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. சொல்லப்போனால் அடுத்த நாள் காலையில் இவர் பக்காவா எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செம்ம ஷாக்கா இருக்கு. இன்னொரு பக்கம் நிலா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இவர் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் கேட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னைக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்கிறது எதுக்காக தெரியுமா, அந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற என்னோட பறவையை போய் பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டு எல்லாருக்கும் காண்டாகுது. அதுலேயும் குறிப்பாக நிலாவுக்கு பயங்கர பொசசிவ் ஆகுது. அவங்களும் இந்த விஷயத்தில் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவன் வேற என்னை வெறுப்பேற்றுறதுக்குன்னே இதெல்லாம் பண்ணுவான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே சோழனை நினச்சி கடுப்பாகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சேரன் அந்த இடத்துக்கு வந்து, டேய் என்னடா பேச்சு இது, என்ன பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, இப்போ போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன்ட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போ சோழனும், அண்ணே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லாத, இப்போ என்கிட்ட சொன்னல அதே விஷயத்த நிலாட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே சேரன் இந்த பக்கம் நிலா சைடு திரும்பி இந்த பக்கம் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ நிலாவும், ஆமாம் நமக்கு நடந்த கல்யாணம் மாதிரி கிடையாது, சும்மா தான் கல்யாணம், ஒரிஜினல் கல்யாணம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இதை கேட்டு சோழனும், ஆமாம் அதுதான் சொல்கிறேன், அதனால தான் என்னோட லைஃப்பில் அடுத்து ஒரு ஆள் தேவைப்படும்ல, அதனால் அந்த ஆளை பிடிக்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கெத்து காட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நிலாக்கு சரியான காண்டாகுது. அவங்க மனசுக்குள்ளேயே இங்க சோழனை போட்டு வெளுன்னு வெளுக்கிற மாதிரி கனவு காண்றாங்க. கண்டது மட்டும் இல்லாம அந்த கனவை நினைச்சு சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் எல்லாரும், என்னாச்சு நிலா, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் நிலா அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு அவங்க பாட்டில் உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சோழனும் இவங்களுக்கு முன்னாடி அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட பயங்கரமாக ரூட்டு விட்டுட்டு இருக்காரு. அதே நேரம் இங்க பஸ் ஸ்டாப்ல ஒரு பக்கம் ரொமான்ஸ் லைன் ஓடிக்கிட்டு இருக்க, இன்னொரு சைடில் இங்க நிலாவும் பல்லவனும் பஸ் ஸ்டாப்புக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, இங்கே சோழன் பயங்கரமாக கண்ணாடி போட்டுக்கிட்டு கெத்து காட்டிக்கிட்டு மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் பட்டனை கழட்டி விட்டு இங்கே பயங்கரமாக மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவர் பண்ணுற எல்லா விஷயங்களையும் ஆப்போசிட்டில் இருக்க அந்த பொண்ணும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் அந்த பொண்ணு இங்கே சோழனை பார்த்து கையை காட்டுறது, கண் அடிக்கிறதுன்னு சொல்லி நிறைய சைகைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சோழனும் இங்கே அந்த பொண்ணுக்கிட்ட போய் ரொம்பவே கேஷுவலாக பேசுகிற மாதிரி லைட்டாக சீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே டேரெக்டாக நிலா கிட்டையும் பல்லவன் கிட்டையும் வராங்க. வந்துட்டு
பார்த்துட்டு, டேய் பல்லவா பாத்தியா, அந்த பொண்ணு என்னதான் விரும்புதாண்டா, சொல்லப்போனா அந்த பொண்ணுக்கு என்ன ரொம்பவே பிடிச்சிருக்கான், அந்த பொண்ணு என்கிட்ட பேசணும், என்னை லவ் பண்ணணும்னு ஆசைப்படுது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க நிலாவுக்கு சரியான காண்டாகுது. யாரா இவன் எதுக்குடா நம்மளை இவ்வளோ வெறுப்பேற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கடுப்பாக்குறாங்க. சொல்லப்போனால் சோழன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கான காரணமே நிலா தான். ஏன்னா நிலா தான் சோழனுக்கும் நிலாவுக்கும் நடந்த கல்யாணம் உண்மையான கல்யாணம் கிடையாது, இவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே சோழனும் எப்படியாவது நிலாவோட மனசை மாற்றி ஆகணுங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட லவ் ப்ரப்போஸ்லாம் கூட பண்ணியிருப்பார். பட் ஆனால் அதை கேட்ட நிலாவும் அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம அந்த டைமில் சோழன் பண்ண தப்பை வச்சு அவரை கார்னர் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி பீச்சில் நடந்த ஒரு விஷயத்தை கூட சொல்லலாம். ஏன்னா அந்த விஷயத்தில் சோழன் நிலா கிட்ட தான் மனசில் இருக்க விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நிலாவும் தன்னை பற்றி தன்னோட ஐடி கார்டெல்லாம் மறைச்சி வச்சதுக்காக சோழனை பார்த்து கண்ணாபின்னு திட்டிருப்பாங்க. ஆனால் அப்போ சோழன் ப்ரப்போஸ் பண்ண விஷயத்த நிலா அப்போ ஏற்றுக்கலனாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க பழகியிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க சொன்ன வார்த்தையினால அவங்க இன்னுமே சோழனை முழுமையாக ஏற்றுக்காமல் இருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தை ட்ரிகர் பண்ணி நான் சோழனை விரும்புகிறேன்னு அவங்க வாயிலே சொல்ல வைக்கிறதுக்காக தான் சோழனும் இப்படி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே நிலாவும் பயங்கரமாக காண்டாகிறாங்க. இப்படி ஒரு பக்கம் காண்டாயிட்டு இருக்க இங்கே சோழனும் கண்ணாடி போட்டுட்டு கெத்து காட்டுறாரு, அந்த பொண்ணுகிட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு. இப்படி இந்த பக்கம் நல்லா பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே நிலாவோட முகத்தை திரும்பி பார்க்குறாரு சோழன். பார்த்து அவருக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நிலா அந்த அளவுக்கு கோபத்தோட சோழனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவரும் நம்ம கொஞ்சம் அதிகமாக போகிறோமோ, சரி பரவாயில்ல போவோம், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப கேஷுவலாக இந்த பக்கம் மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலாவும் பஸ் வந்ததுக்கப்புறம் பஸ் ஏறி கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனவங்களும் ஆஃபீஸ் போயிட்டு இங்கே சோழன் பண்ண விஷயத்தை நினச்சி ரொம்பவே கடுப்பில் இருக்கிறாங்க. அவங்க அந்த கடுப்போடையே வேலையும் பார்க்க முடியாமல் டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ அவங்களோட மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குது. நான் எதுக்கு சோழனை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கேன், சோழன் இப்படிலாம் ஒரு பொண்ணு கூட பழகுறாருன்னு எனக்கு எதுக்கு பொசிசிவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் அவங்க மனசுலையும் சோழன் மேலே ஒரு விருப்பம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க இப்போ தான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அவங்க சோழன் தனக்காக பண்ண விஷயங்களை பற்றியும் யோசிச்சு பார்க்குறாங்க. சொல்லப்போனால் தான் அப்பா கிட்ட இருந்து அந்த கல்யாண விஷயத்தில் பிரித்து கூட்டிகிட்டு வந்தது, அதே நேரம் என் கழுத்தில் தாலி கட்டினது அப்படின்ற மாதிரி சோழனுக்கும் அவங்களுக்கும் நடந்த நிறைய நல்ல விஷயங்களை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. அதே நேரத்தில் மறுபடியும் சோழன் எனக்கு ஏதாவது கெட்டது பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி அவர் பண்ண கெட்ட விஷயங்களை பற்றியும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க அதை பற்றி யோசிச்சு பார்க்குறப்போ கெட்ட விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு பெருசாக தெரியல. சோழன் தனக்காக நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக என்ன இந்த பக்கம் சேஃபாக பாதுகாக்கிறதுக்காக தான் அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. அது எல்லா விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிறாங்க. அதனால ஒரு நல்ல நாளை பார்த்து பேசாமல் நம்ம இங்கே சோழன் கிட்ட நம்ம ப்ரப்போஸ் பண்ணாதான் என்ன, அப்படி பண்ணால் நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சோழன் மேலே லவ் ஆகி அந்த லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு தயாராகிறாங்க. பட் ஆனால் இப்படி இங்கே நிலா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் ராகவ் ஒரு பக்கம் நிலா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. சொல்லப்போனால் அவருக்கு நிலாவை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக கிட்டத்தட்ட இன்னொரு 2 வாரத்துக்குள்ளே நிலா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண சொல்லி அவரோட ஃப்ரெண்டும் சொல்லியிருப்பார். அதை கேட்டு அவரும் எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம், ஒரு காஃபி ஷாப் கூப்பிட்டு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணலாமா இல்லை வேறு மாதிரி ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நிலா மேலே அவருக்கு இருக்கிற விருப்பத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் அவரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் நிலா இந்த மாதிரி சோழன் மேலே விருப்பம் இருக்கிற விஷயத்த சீக்கிரமாக வெளிப்படுத்திட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி ராகவ் நிலா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி மறுபடியும் நிலா இங்கே சோழனை விட்டுட்டு ராகவை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே சோழன் கூட அவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சு போயிடும். அதனால என்னதான் ஆக போகுது, இங்கே உண்மையான பேரே வந்து சோழனும் நிலாவும் தான். ஆனால் அந்த பேரை கெடுக்கிறதுக்காகவே இங்கே ராகவ் மறுபடியும் உள்ளே வருவார். அதுலேயும் குறிப்பாக இவ்வளோ நாளாக நம்ம ராகவை நல்ல விதத்தில் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த ஸ்டோரியில் ஒரு த்ரில்லரான வில்லனாக வரப்போகிறது ராகவ் தான். ராகவ் தான் நிலாவை இங்கே சோழன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குறதுக்கு தயாரான ஆளாக வரப்போறாரு. இதுக்கு மேலே வரப்போகிற சீரீஸில் கண்டிப்பாக அவரோட வில்லத்தனம் நிறைய வெளியில் வரப்போகுது. அதனால் அந்த சீக்வன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.